இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமாக கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது தான். இப்போ இருக்க இந்த லாக்டவுன் பீரியடில் நிறையா வீட்டில் இருந்தே நிறையா பேர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா பேர் வந்து அவங்களோட ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க, கேக் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஸ்வீட்ஸு, இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாக அதை வந்து கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அதை இன்னும் எப்படி ஈஸியாகவும் அட்வான்ஸாகவும் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். டவுன்லோட் பண்ணோன்னே அது டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கேட்குது, அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன கேட்குது அப்படின்னா, நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபோனில் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அதே நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்களா, அல்லது இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்குன்னு தனியாக ஒரு நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிற அதே நம்பர் யூஸ் பண்ணிங்களா, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அந்த வாட்ஸ்அப்பே அப்படியே வந்து இதில் வந்துடும். அதோட சேட்ஸு, மீடியா எல்லாமே வந்து வாட்ஸ்அப்லேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த வாட்ஸ்அப் தான் நீங்கள் போத் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை நான் வந்து யூஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர் அந்த ஆப்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபோனில். அதாவது பர்சனலுக்கு ஒரு வாட்ஸ்அப், உங்களோட பிஸ்னஸ்க்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன். ஸோ ஒரே ஃபோனில் 2 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க. நான் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதே நம்பர் நான் கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதே நம்பர் கொடுத்தீங்கன்னே அதோட சாட் ஹிஸ்ட்ரிலாம் மூவ் பண்ணவான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கேட்குது. அதுக்கு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோ. ஸோ கொடுத்தோன்னே நம்மளோட சேட்ஸ், மீடியாஸ் எல்லாமே வாட்ஸ்அப்லேருந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்இன் பண்ணோன்னே உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க அதே நேம் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது நேம் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ரிலேட்டடான கேட்டகரி என்ன, உங்கள் பிஸ்னஸ்க்குரிய கேட்டகரி என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் உங்களோட கேட்டகரி என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டல் அப்படின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், ப்ராப்பரான உங்கள் பிஸ்னஸோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து சும்மா ஒரு சாம்பிள்காண்டி செல்விஸ் கேஃப் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்கே நான் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், பிஸ்னஸோட அட்ரஸ் என்னவோ அது கரெக்டான அட்ரஸை கொடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இது வந்து பிஸ்னஸ் டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு நாட் நவ் கொடுக்குறேன். பேக்கப் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுவும் உங்களோட பேக்கப் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வாட்ஸ்அப் பிஸ்னஸோட அப்ளிகேஷன் ஜஸ்ட் லைக் அப்படியே வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே வாட்ஸ்அப் மாதிரியே தான் இருக்கும். இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இதில் நம்மள வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த சேட்ஸ், மீடியாஸ் எல்லாமே அப்படியே இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதில் மோர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணோன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஸ்னஸ் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் டூல்ஸ் அப்படின்றது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பிஸ்னஸ் ப்ரொஃபைல், கேட்லாக், மெசேஜிங் டூல்ஸ், மோர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம், பிஸ்னஸோட நேம் கொடுத்துக்கோங்க. அதோட ஃபோன் நம்பர், அதோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கொடுத்துக்கலாம். அப்புறம் பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து மேப்லேயே செலக்ட் பண்ணுற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கேட்டகரி, அப்புறம் பிஸ்னஸ் ஹார்ஸை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஓப்பனில் இருக்குமா அல்லது அப்பாயின்மெண்ட்டில் இருக்கா, இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு தனியாக வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவோ அதையும் நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நான் ஷெடியூல் ஆப்ஷனில் இப்போ நான் ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா டேட்ஸும் எனேபிள் ஆகிருக்கு.
ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்சஸ் சேவ் பண்ணிக்கோங்க. அதுதான் இதான் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். ஸோ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கேட்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் ஒன் பை ஒன்னாக இதில் வந்து ஆட் பண்ணி டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிக்கலாம் போல. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேட்லாக் ஆப்ஷனுக்குள்ளே போனால் கீழே ஆட் ஐட்டம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஐட்டமோட இமேஜஸ், ஐட்டமோட நேம், ப்ரைஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஹோட்டல் அப்படின்னு சூஸ் பண்ணனால ஒரு ஸ்வீட் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து நான் லட்டு அப்படின்ற ஒரு லட்டு இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஐட்டம் நேம் லட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதோட ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். ப்ரைஸ் வந்து ஒரு 215, ஒரு 1 kgக்குரிய ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அது எந்த டைப் ஆஃப் லட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட்க்கு எதுவும் லிங்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா லீவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐட்டம் கோட், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நீங்கள் ஒரு கோட் செட் பண்ணியிருந்தீங்க, அது கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், உங்களோட ஐட்டம் வந்து கேட்லாக் கீழே ஆட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக வந்து அதோட ப்ரைஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன்னாக நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் கீழே இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெசேஜிங் டூல்ஸ். அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அவே மெசேஜ். அவே மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸில் இருக்கீங்க, சப்போஸ் இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த மெசேஜை நீங்கள் என்ன அவே மெசேஜ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அது உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஆட்டோ ரிப்ளை பண்ணிடுவாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. பட் மேக் ஷூர் உங்களோட நெட் கனெக்ஷன் வந்து எப்போயுமே ஆனில் இருக்கணும் அதுக்கு. ஸோ அவே மெசேஜை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஷெடியூல் கூட பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்போ சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் எல்லாத்தையுமே இந்த அவே மெசேஜில் எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீட்டிங் மெசேஜ். ஸோ க்ரீட்டிங் மெசேஜ் எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு தான் வந்து க்ரீட்டிங் மெசேஜ். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீட்டிங் மெசேஜ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த க்ரீட்டிங் மெசேஜ் என்னவோ அதையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யாருக்குலாம் சென்ட் டு எவ்ரி ஒன்னா எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சேஞ்சஸ் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் குயிக் ரிப்ளைஸ். குயிக் ரிப்ளைஸ் எதுக்கு அப்படின்னா, ஒரே மெசேஜை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாத்துக்கும் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குயிக் ரிப்ளைஸ் ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் எடிட் பண்ணுறேன் அந்த குயிக் ரிப்ளைவை. அந்த ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டைப் பண்ணிகிட்ருக்கணும், தேவையில்லை. அதுக்கு வந்து என்ன மெசேஜ் அதோட ஷார்ட்கட் ஸ்லாஷ் போட்டு ஒரு கீவேர்ட் நீங்கள் இப்போ ஸ்லாஷ் தேங்க்ஸ் அப்படின்னு நான் சேட்டில் வந்து அடிக்கிறேன் அந்த கஸ்டமருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழே இருக்க அந்த நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த மெசேஜ் வந்து கீழே பாப்புலேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நிறைய குயிக் ரிப்ளைஸ் வேணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அந்த ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஷுர் எல்லா ஷார்ட்கட்ஸும் ஸ்லாஷில் தான் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து லேபிள்ஸ். இந்த லேபிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போத் கஸ்டமர்ஸ் அஸ் வெல் அஸ் அவங்களோட சேட்ஸ் ரெண்டையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா இதில் வந்து நிறையா லேபிள்ஸ் இருக்குது, நியூ கஸ்டமர், நியூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸோட அந்த சேட்ஸை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேபிள் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லேபிள்குள்ளே அதை போடணுன்னு நினைக்கிறீங்க. இப்போ சப்போஸ் ஒரு புது கஸ்டமர் வராங்க, அப்போ அவங்கள நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நியூ கஸ்டமர் அப்படின்ற லேபிள்குள்ளே அது அவங்கள போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க சேட்ஸில் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேபிளில் நியூ கஸ்டமர்ன்ற லேபிளில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் வந்து நியூ கஸ்டமர் அப்படின்ற லேபிள்குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் புது லேபிள் ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள், மோர் டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கீழே ஷார்ட் லிங்க், லிங்க்ட் அக்கௌண்ட்ஸ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷார்ட் லிங்க் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்குன்னு ஒரு தனி லிங்க் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக வேறு சோஷியல் மீடியாவுக்கு எதுக்குனாலும் ஒரு மெசேஜாவோ எதுனாலும் நீங்கள் அனுப்பலாம். ஒன்ஸ் அந்த கஸ்டமர் வந்து அந்த பர்டிகுலர் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு சேட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக அப்படின்றது தான் வந்து அந்த லிங்க்கு.
இதுக்கு வந்து அந்த மெசேஜையும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். இந்த லிங்க்டு அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது உங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணுறது தான். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கேருந்து உங்களால் லிங்க் பண்ண முடியாது. நீங்கள் ஃபேஸ்புக் போய் அங்கேருந்து உங்களோட பேஜை இங்கே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டோட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆயிரும். அதுக்கு தான் வந்து லிங்க்டு அக்கௌண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க இந்த பிஸ்னஸ் டூல்ஸ்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமருக்கு நான் ஒரு நம்மளோட கேட்லாக் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதை எப்படி அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட சாட்ஸில் போயிட்டு அந்த கீழே நம்ம சென்ட் பண்ணும்போது அந்த கேமரா கிட்ட ஒரு ஐக்கான் இருக்குல்லையா, அதை சூஸ் பண்ணுவோம்ல. சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் அப்படின்றனால கேட்லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த கேட்லாக் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து செலக்ட் ஆகிருக்கும். அது வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அமௌண்ட் பெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து பெய்ட் அப்படின்ற லேபிள்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க சாட்ஸ்குள்ளே போய்ட்டு அந்த சாட்ஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து அந்த லேபிள் ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பெய்ட் அப்படின்ற லேபிள்குள்ளே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட சாட் வந்து அதுக்குள்ளே மூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் மூலமாக உங்களோட பிஸ்னஸை இன்னும் நீங்கள் மேலே வளர்க்கணும் அப்படின்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா டெக் நியூஸ் தெரிகிறதுக்கு மறக்காமல் நம்ம ஹவ் டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நன்றி.